இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு தான் ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, பாடி ஹீட் உள்ளவங்க, பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சிறந்த உணவு. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி சப்பாத்திக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பீர்க்கங்காய் பறிச்சிக்கலாம். இது எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் காய்ச்ச பீர்க்கங்காய். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதை தான் நம்ம பறித்து இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறோம். ஏற்கனவே ஒரு பீர்க்கங்காய் பறித்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். முதல்ல பீர்க்கங்காயை இது போல் தோலை சீவிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் இது போல் நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீர்க்கங்காயை நல்லா தண்ணி விடும், இது தண்ணீர் காய் தான், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பீர்க்கங்காய் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடி சேர்த்த பீர்க்கங்காய்க்கு இப்போ பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணி சேர்க்காமலேயே தண்ணி விட்டு அது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு பாலை நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அந்த பாலை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிரேவி கொதிக்கட்டும். பாருங்கள் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசனில் தான் பீர்க்கங்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.